ஒரு தாத்தனுக்கு பாட சொன்ன பேரன் சாமியா தெரியுறீங்க. என்ன தாத்தா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? மாப்பிள்ள, நடந்ததுக்காக நீங்க எங்களை மன்னிக்கணும். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அத்த, திரும்ப திரும்ப நீங்க இப்படி பேசுறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் அதெல்லாம் மறந்துருங்க. நீங்க மன்னிச்சு மறந்துடுறீங்க, அது உங்க பெருந்தன்மை. ஆனா நாங்க ஒவ்வொரு தடவையும் அந்த தப்பையே தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ஏன் நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்க? ரோகிணி மேல வச்ச பாசம்னு நினைச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் ரோகிணி மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்க. அதனாலதான் அவளுக்கு எந்த கெட்டதும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இது நல்ல விஷயம் தானே. இதுக்காக எதுக்கு வருத்தப்படுறீங்க? இருந்தாலும் நாங்க உங்களை சந்தேகப்பட்டு கோவப்பட்டு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப திட்டிட்டேன். அது தப்பு இல்லையா? ஆமா மாப்பிள்ள, இந்த குடும்பத்துக்கு பெரிய மனுஷங்க முறையில இவங்க எல்லாரும் சார்பாவும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாமா, தாத்தா? அந்த லிஸ்ட்ல இருந்து என் பேரை எடுத்துருங்க. மாப்பிள்ளைய நீங்க எல்லாரும் திட்டினீங்க, நான் திட்டினேனா? திட்டலையே. ஏன் சொல்லுங்க பாப்போம். உங்க பொண்டாட்டிக்கு முன்னாடி இன்னொருத்தரை திட்டுற தைரியம் உங்களுக்கு இல்ல. ரைட் ஆன்சர். இருந்தாலும் நான் திட்டினேன். என்னப்பா சொல்ற? மனசுக்குள்ளார திட்டிக்கிட்டமா? அப்ப நீயே வந்து மன்னிப்பு கேளு. நோ 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 நோ. நான் மனசுக்குள்ளார தானே திட்டினேன். அப்ப நான் மனசுக்குள்ளாரே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் ஒருத்தன் விட்ட விடிய விடிய கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருப்பான். நீங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை தம்பியை கூட்டிட்டு வந்துட்டு வந்த ஆளை இப்படி உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, வாங்க மாப்பிள்ள, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஒரு நிமிஷம். உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நான் அவர்கிட்ட இன்னொரு தடவை சாரி சொல்லணும். சாரி. ஐயோ, நான் தாங்க சொல்லணும். நீ சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன? ஓஹோ, சும்மா இருங்கடி. இருந்தாலும் நான் தப்பு பண்ணிருக்கேன்ல. அப்படியா? அப்போ தப்புக்கு பரிகாரம் பண்ணிடலாமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உன் கையால எனக்கு பிடிச்ச ஐட்டங்களை செஞ்சு கொடு, நான் சாப்பிடுறேன். அவ்வளவுதானே, அசத்திடுறேன்.